Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. டீல் வித் டெவில். ரொம்ப நாள் இல்ல ரொம்ப மாசம் கழிச்சு இன்னைக்கு நாம ஒரு நபர் பேய் கூட ஒரு ஒப்பந்தமும் போடுறாரு. அந்த ஒப்பந்தம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 நம்பருக்காக. இந்த 4 நம்பர் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்டாக இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு 4 நம்பரா அப்படின்னு சுத்தமாக புரியாது. இதுவே மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு 4 நம்பர்னா அதோட அர்த்தம் என்னன்னு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு நபர் வெறும் 4 நம்பருக்காக 1 2 3 4 அப்படின்ற மாதிரி ஒரு 4 நம்பருக்காக தன்னுடைய குடும்பத்தையே பலிகடாவாக வச்சிருக்காரு, அதுவும் பேய்கிட்ட. என்னப்பா சொல்ற, ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவத்தை நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது, எதனால இந்த நபர் ஒரு பேய்கிட்ட 4 நம்பர் கேட்டிருக்காரு, அதுவும் அந்த பேய்கிட்ட விபரீதமான ஒரு டீல் ஒப்பந்தமும் போட்டிருக்காரு. அந்த ஒப்பந்தத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கும் புரிய வரும். ஆனால் அந்த ஒப்பந்தம் நடந்ததா இல்லை அப்படின்னு கடைசியில நீங்களே பார்க்க தான் போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான பேய் சம்பவத்தோட தான் இப்ப நான் வந்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்லயோ இல்ல உங்க சுத்தி இருக்கிறவங்க யார் வாழ்க்கையிலையாச்சும் இந்த மாதிரி பேய் சம்பவம் நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க, அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஓவரா பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் கிரிதரன். இவர் மலேசியாவை சேர்ந்தவர். இந்த திகில் பேய் சம்பவம் கிரிதரன் இவருக்கு நடக்கல, இவருடைய கசினுக்கு தான் நடந்திருக்கு. அதுவும் நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 4 நம்பருக்காக. சரிப்பா 4 நம்பர்னு சொல்ற புரியல, தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் இல்லை, தமிழ்நாட்டில் கிடையாது, நம்ம கேரளா மற்ற ஊர்லலாம் லாட்ரி சீட்டும் இருக்கு. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலும் இருந்தது, ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி அதை பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னமும் நிறைய மக்கள் கேரளாவுக்கு போனாங்கன்னா அந்த லாட்ரி சீட்டை மறக்காம வாங்குவாங்க. ஏதாச்சும் ஒரு லக்கில் ஜாக்பாட்டோ இல்லை ஒரு அமௌண்ட் ஆச்சு வின் பண்ண முடியாதா அப்படின்னு. நானும் வாங்கியிருக்கேன், பட் யூஸ் இல்லை. அதே மாதிரி தான் மலேசியாவில் ஜாக்வார் லோகோ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதுவும் இந்த லாட்ரி சீட்டு மாதிரி தான் ஒரு கான்செப்ட். பட் நம்ம ஒரு லாட்ரி சீட்லலாம் வந்து நம்பர்ஸ் நிறைய இருக்கும், அந்த வின் பண்ணுற நம்பர். ஆனால் மலேசியா சிங்கப்பூர் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு நம்பர் ஒரு ரேட்டு. இப்போ நம்ம வாங்குற நம்பரில் நமக்கே தெரியாமல் ஜாக்பாட் அடிச்சதுன்னா நமக்கு பெரிய லாபம் வரும். அதே மாதிரி தான் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிற நிறைய மக்கள் இப்போவும் அந்த 4 நம்பரை வாங்கிட்டும் இருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் மலேசியன் லாட்ரி சீட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண கிரிதன் இவருடைய கசின் ஒருத்தர், அவரோட லைஃப்ல தான் அந்த திகில் சம்பவமும் நடந்திருக்கு. அதுவும் சரியா 2015 தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அந்த 2015 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரிதரன் இவருடைய கசின் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. டாக்ஸி டிரைவராக தான் இருந்தாரு. அப்போ அவருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா, வெறும் 20,000 நம்ம அமௌண்ட் சொல்கிறேன், இந்தியன் மணி 20,000 30,000 தான் சம்பளமும் இருக்கும். இது மலேசியன் கரன்சியோட கம்பேர் பண்ணோன்னா 1000 1200 வெள்ளிக்குள்ளே தான் வரும். அந்த ஊரில் அந்த அமௌண்ட்டு ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு. அதை வச்சு ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான். அந்தளவுக்கு அவரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாரு. இந்த ஒரு விஷயத்த கிரிதரனும் பார்த்துருக்காரு, ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படின்னு. ஆனால் இப்படியே கொஞ்ச நாள் டைமும் போகுது, ஒரு சில மாதங்களும் போதும். சில மாதத்துக்கு அப்புறம் அதே கசின் கிரிதரன் இவருக்கும் சரி இவங்க குடும்பத்தினருக்கும் கால் பண்ணி, இந்த மாதிரி புதுசாக வீடு கட்டியிருக்கேன், வீட்டுக்கு கிரகப்பிரவேசமும் வச்சுருக்கோம், வந்துட்டு போங்க அப்படின்னு ஃபோனும் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அப்போ தான் கிரிதரனுக்கும் தெரியுது அந்த கசின் ரீசெண்டாக வீடு வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. காரு பங்களா அப்படின்னு நல்ல சகல சௌகரியத்தோட ரொம்பவே செழிப்பாகவும் இருக்காரு. பட் இதை நினைச்சு கிரிதரன் இவருக்கு பொறாமை அப்படின்னு கேட்டீங்கன்னா துளி கூட இந்த மாதிரி விஷயத்துல அவருக்கு என்னமே கிடையாது. பட் சடனா எப்படி ஒரு மனுஷன் கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் அவருக்குள்ளேயும் இருந்தது. சரி, இது டைரக்டா கசின், அவர் வந்து அண்ணன் தான், பெரியமா பையன், அந்த மாதிரி அவர்கிட்ட டைரக்டா போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு பால் காய்ச்சற அன்னைக்கு, கிரகப்பிரவேசம் அன்னைக்கு கிரிதரன் அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே ஃபேமிலியோட அவரோட வீட்டுக்கும் போறாரு. அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்க கசின் அவரை கூப்பிட்டு, அண்ணன்
என்னென்ன சடனாக உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ முன்னேற்றம், எப்படி உன்னால் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ விஷயத்த வந்து சாதிக்க முடிஞ்சது? ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, ட்ரேட் ஏதாச்சும் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாச்சும் இறங்கியிருக்கீங்களா, எதனால் இவ்வளோ பணம் வந்தது, ஏதாச்சும் ஐடியா சொன்னீங்கன்னா நானும் அதன்படி பண்ணும் அப்படின்னு கிரிதரனும் கேட்க, ஆனால் அண்ணா அவரும் தான் கிட்ட இருக்கிற இந்த பணம் எப்படி வந்தது அப்படின்னு துளி கூட மூச்சு விடாமல் அவர் கேட்குற விஷயத்த வந்து அப்படியே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு அதை தள்ளி போட்டுட்டு தான் இருக்காரே தவிர, இந்த மாதிரி தான் எனக்கு பணம் வந்தது, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன், இதிலே இன்வெஸ்ட் பண்ணேன், நீ அதை ட்ரை பண்ணு, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு எந்த விதமான ஐடியாவும் சொல்லலை. அந்த பணத்தை பற்றி எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கல. ஆனால் கிரிதரனுக்கும் ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது. ஏன்னா அவருக்கு அந்த சமயம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்திருக்கு. அன்னைக்கிட்ட ஏதாச்சும் ப்ரெஷர் பண்ணி கேட்டால் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னால் போதும், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க அண்ணங்கிட்டையும் கேட்டுட்டும் இருக்காரு. ஆனால் இந்த சைடில் அண்ணனும் சரி, இவன் நம்மளை ரொம்ப நச்சரிக்கிறான், அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவன்கிட்ட சொல்லலாம், வேணும்னா இவனும் முயற்சி பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு கிரிதரனை அப்படி தனியாக கூப்பிட்டு போகிறாரு. டெய், இப்போ நான் சொல்கிற விஷயத்த தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாத, ஏன்னா நானும் ரிஸ்க் எடுத்து தான் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கேன், உனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணேன், இல்லைனா உன் விருப்பம் அப்படின்னு அண்ணன் பண்ண அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு போமோ இருக்காரு, போமோனா நம்ம ஊரில் மாந்திரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு போமோ இருக்காரு, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அவர் இந்த காவி வேட்டியோ இல்லை வெள்ளை வேட்டியோ கட்டிட்டுலாம் சாதாரணமாக இருக்க மாட்டார். அந்த மாந்திரிகர் எப்பவுமே சுடுகாட்டில் தான் இருப்பார், அவர் பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சுடுகாட்டில் தான் பண்ணுவார். இது மட்டும் இல்லாமல் எப்பவுமே கருப்பு துணியை தான் போட்டிருப்பாரு. அந்த போமோவை பற்றி என்னுடைய நண்பர்களில் ஒரு சில பேர் தான் சொன்னாங்க அவர் போய் பார்க்க சொல்லி. ஏன்னா அந்த மாந்திரிகர் மூலியமா என்னுடைய நண்பர்களில் ஒரு சில பேர் இப்போ கோடீஸ்வரனாக இருந்துட்டு இருக்கானுங்க, பணத்துக்கு பஞ்சமே இல்லை. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்டு அவருடைய அட்ரஸை எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த சுடுகாட்டுக்கும் போனேன். நான் மட்டும் இல்லை, என் கூட இன்னும் 2 நண்பர்கள், மொத்தமாக 3 பேரும் அங்கே போனோம். அந்த மாந்திரிகரை பார்த்து குறைஞ்ச காலத்தில் நாங்கள் கோடீஸ்வரன் ஆகணும், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய ஒரு சில நண்பர்களுக்கும் இதை நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட விஷயத்தையும் சொல்ல அவருக்கும் புரிஞ்சிருச்சு இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நம்மளை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த மாந்திரிகர் எங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை வாங்கிட்டு வர சொன்னார். அதில் 3 கருப்பு கோழி, இது கூடவே இந்த மாந்திரிக பூஜைக்கு சம்மந்தப்பட்ட சில பல பொருட்களையும் வாங்கிட்டு நாளைக்கு நைட்டு ஒரு 11 மணி போல் இதே சுடுகாட்டுக்கும் வர சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவரை பார்த்த நேரம் சரியான நேரம் தான். ஏன்னா அப்போ அவர் எங்ககிட்ட சொன்ன விஷயம், இந்த சுடுகாட்டில் சரியா 1 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு சடலம், ஒரு பணத்தையும் புதைச்சிருக்காங்க. அந்த பணத்தோட தயவு நமக்கு தேவைப்படுது. சொல்ல போனால் புதைக்கப்பட்ட அந்த பிணத்தை தோண்டி வெளியில எடுத்து அதன் மூலியமா தான் நீங்க கேட்குற விஷயத்த பண்ண வேண்டியிருக்கு. சரியான நேரம் தான், ஆனா நீங்க இப்ப வந்த நேரம் தப்பு. ஏன்னா மணி 12க்கு மேல ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் சரியா 12 மணிக்கு பண்ண வேண்டியிருக்கு. இப்ப நீங்க போயிட்டு நாளைக்கு நான் சொன்ன பொருட்களோட இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கசின் அண்ணன் இருக்கார்ல, அவரும் அவங்க 2 நண்பர்களும் கிளம்பி திரும்ப வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த மாந்திரிகர் சொன்னபடி 3 கருப்பு கோழி, இது கூடவே அந்த மாந்திரிக பூஜைக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிட்டு 11 மணிக்கு முன்னாடி அவரை பார்க்கவும் போயிடுறாங்க அந்த சுடுகாட்டுக்கு. இப்போ அந்த நேரமும் வந்துருச்சு. மாந்திரிகர் கிட்ட அந்த 3 கோழி, அந்த பூஜைக்கான பொருள்லாம் கொடுக்க அந்த மாந்திரிகரும் அந்த சுடுகாட்டை நல்லா சுற்றி பார்த்துக்கிறாரு, ஆட்கள் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. அந்த சரியான நேரத்தில் ஆட்கள் யாருமே இல்லை. அந்த மாந்திரிகரும் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஆட்களை வச்சு சரியா 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு இறந்து போன சடலத்தை புதைச்சிருப்பாங்களே, அந்த இடத்த பள்ளம் தோண்டி அந்த பிணத்தை வெளியிலையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பணத்தை வெளியிலையும் எடுத்து வச்சுட்டாங்க. இப்படி அந்த பிணத்தை வெளியில எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த 3 கோழியை வச்சு சில பல மாந்திரிக பூஜைகள்லாம் பண்றாங்க. அந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இறந்து போன சடலத்தோட நெஞ்சில ஒரு கூர்மையான உலோக பொருள், அது கத்தியா இல்ல என்னன்னு தெரியல, அதை அந்த இறந்து போன சடலத்தோட நெஞ்சிலே குத்துறாங்க. குத்துனது மட்டும் இல்லாம அதே கத்தில, இப்ப அந்த கூர்மையான கத்தி குத்துப்பட்டிருக்குல்ல, அந்த கத்தியில அப்படியே 3 கோழி இருக்குல்ல, அந்த 3 கோழியோட கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை அந்த பிணத்தோட உடம்புல படுற அளவுக்கு மொத்த கோழி ரத்தத்தையும் அந்த பிணத்தோட உடம்பு ஃபுல்லா பரவுற அளவுக்கு ஊத்தியும் விடுறாங்க. இதை பண்ணி முடிச்சு இன்னும் சில பூஜைகளை கண்டினியூ பண்றாங்க. இப்படி பண்ண கொஞ்ச நேரத்திலே இறந்து போன அந்த சடலத்தோட உடல்ல அசைவும் தெரியுது. இதை பார்த்த அண்ணன் கூட இருக்கிற 2 நண்பர்கள் கொஞ்சம் பதறியும் போறாங்க. இப்படி கீழே படுத்து இருக்கிற அந்த இறந்து போன சடலத்தோட உடம்புல அதிகப்படியான அசைவெல்லாம் இருந்து அப்படி பொறுமையா எந்திரிச்சு இங்க நிக்கிற அண்ணன் அண்ட் மற்ற 2 நண்பர்களையும் ஒரு மாதிரி பாக்குது. கோவத்தோட எல்லாம் பார்க்கல, சாதாரணமா தான் பார்த்துட்டு இருக்கு. ஆனா பக்கத்துல இருக்கிற மாந்திரிகர், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது, அதே நேரம் பயத்தையும் வெளியில காட்டாதீங்க, நான் இங்க இருக்கேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது,
கிடையாது, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த மட்டும் இப்போ இந்த பேய் கிட்ட கேட்டு ஒரு ஒப்பந்தம் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் இவர் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. என் வாழ்க்கையில நான் பல விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அது எல்லாத்துக்குமே தடையா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், அதுதான் பணம். எனக்கு அளவில்லாத பணம், ஒரு ஜாக்பாட் மாதிரி பணமா வந்து சேரணும், அதுக்கு எனக்கு 4 நம்பர் வேணும் அப்படின்னு சொல்ல, அதாவது அந்த லாட்டரி சீட்டு நம்பர் தான் அவரும் கேட்கிறாரு. அதுலயும் பெரிய தொகை கிடைக்கிற மாதிரி 4 நம்பர் வேணும் அப்படின்னு சொல்ல, அந்த ஆன்மாவும் அங்க இருக்கிற பேயும் சரி நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு இப்போ அண்ணன் எதுக்கு இருக்கிற அந்த பேயும் கேட்க, அண்ணனும் ரொம்பவே சிம்பிளா சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன் அப்படின்னு அண்ணனும் தெரியாதனமா ஒரு வார்த்தையை ஆர்வ கோளாறு மாதிரி வார்த்தையை விட்டுறாரு. இதை கேட்ட அந்த பேயும் அப்படியா கொஞ்சம் இரு, அது என்ன நம்பர், எந்த 4 நம்பர்ல உனக்கு அதிகப்படியான பணம் கிடைக்கும் அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இவங்க கண்ணு முன்னாடி அந்த பேய் மறையுது. மறைஞ்ச கொஞ்ச நேரம் இவங்களும் காத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அந்த மாந்திரிகரும் இருக்காரு. அவருடைய வேலை என்னன்னா இந்த பேய்க்கு உயிர் கொடுத்து இவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பண்ணணும், இதை தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயமும் அவர் அந்த இடத்துல பண்ணவும் மாட்டாரு. ஏன்னா ஒப்பந்தம் அப்படின்றது வந்து மனுஷங்களுக்கும் இந்த பேய்க்குள்ளேயும் இருக்கிறது மட்டும்தான், இதுக்கு நடுவில் அந்த மாந்திரிகர் வரமாட்டாரு. இப்படி கொஞ்ச நேரம் இவங்களும் காத்துட்டு இருக்க, திடீர்னு இவங்க கண்ணு முன்னாடி மறைஞ்ச அந்த ஒரு பேய் வந்து நிக்க, கொஞ்ச நேரத்துல அண்ணன் அண்ட் மத்த எல்லாருமே அப்படியே பேச்சும் மூச்சடைச்சு நிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த சம்பவத்தை அண்ணகிட்ட கேட்டுட்டு இருக்கிற கிரிதரன் அண்ணகிட்ட ஒரு டவுட்டும் கேட்கிறாரு. அண்ணன், அந்த பேயை பார்த்தீங்கல்ல, அது என்ன ரொம்பவே கொடூரமா இருந்ததா, உங்களை பயமுறுத்துற மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்க, ஆனா அண்ணன் சிம்பிளா சொல்ற விஷயம், இல்லப்பா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அது இல்லை, அந்த நபர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க உடம்பு வந்து சாதாரணமா தான் இருக்கும், முகபாவனையெல்லாம் வந்து சாதாரணமா தான் இருக்கும், அவங்க எப்படி இறந்து போனாங்களும் அதே மாதிரிதான் எந்திரிச்சும் நின்னாங்க. ஏன்னா இறந்து போன அந்த சடலத்துக்கு தானே தற்சமயமா உயிர் கொடுத்து நமக்கு தேவையான விஷயத்த பண்றாங்க. இது வேற ஏதாச்சும் பேய் இந்த இடத்துல வர வைக்கிறதா இருந்தால் அதோட சுயரூபம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இங்க இருந்தது உன்ன என்ன மாதிரி ஒரு சாதாரண உருவத்தில் தான் இருந்தது அப்படின்னு அண்ணன் கிரி கிட்ட சொன்னதுக்கு அப்புறம், இப்போ சரிண்ணே நீ மேலும் சொல்லு அப்படின்னு அண்ணன் கேட்கிறாரு. இப்போ அந்த 4 நம்பரை பார்த்துட்டு வந்த அந்த பேய் அண்ணன்கிட்ட சொல்கிற விஷயம், நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன், நீ குறித்து வச்சுக்கோ, திரும்பலாம் நான் சொல்ல மாட்டேன், ஒரு தடவை தான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த 4 நம்பரையும் சொல்லுது. அந்த நம்பர் எப்படின்னா 4142. இப்போ நான் சொன்ன நம்பர் வந்து சும்மா ஒரு டம்மி நம்பர் தான், பட் இந்த மாதிரி தான் அந்த ஆன்மாவும் அந்த 4 நம்பரை ஒரே தடவை சொல்லியிருக்கு. அண்ணனும் அந்த நம்பரை குறித்து வச்சுக்கிறாரு. இப்போ அண்ணனுக்கு தேவையான விஷயமும் கிடைச்சிருச்சு. இந்த நம்பரை வந்து அந்த ஜாகுவார் லோகோ ஆப்பில் போயிட்டு அந்த நம்பரை மட்டும் வாங்கணும், அவ்வளோதான், வாழ முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இந்த பேய் இந்த ஆன்மா கூட நாம ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம்ல, நாம கேட்டது அது பண்ணிருச்சு, இப்போ அது கேட்டதை நம்ம பண்ணணும், ஆனால் அதுக்கு என்ன தேவைன்னு அதுகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அண்ணனும் கேட்குறாரு. சரி நீ எனக்கு நம்பரும் கொடுத்துட்டு உனக்கு என்ன தேவை அப்படின்னு அண்ணன் அந்த ஆன்மா கிட்ட கேட்க, அப்போ அந்த ஆன்மா சொல்கிற விஷயம், எனக்கு நல்லா தெரியும் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அண்ணன் கொஞ்சம் முழிக்கிறாரு. ஆமா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடக்கும்போது அண்ணனுக்கு 27 வயசும் ஆகுது. உனக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உனக்கு முதல்ல ஒரு குழந்தை, தலைச்சம்புள்ள குழந்தை பிறக்கும்ல, அப்படி பிறந்த அந்த ஒரு குழந்தையும் பிறந்த முதல் நாளில் என்னுடைய இடத்துல வந்து உயிரோட புதைக்கணும், இதுதான் நான் உன்கிட்ட கேட்கறது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அண்ணன் பதறியும் போறாரு. டேய் நீ ஏதோ என்கிட்ட இந்த ஆடு மாடு கோழி பலி கேட்பேன், அது எத்தனை நாள் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நானும் சாதாரணமாக இருந்தேன், நீ என்ன குழந்தெல்லாம் கேட்குற அப்படின்னு அண்ணனும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த அண்ணனும் சொல்றாரு, இல்லை இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது, உனக்கு வேணா கோழி வேணுமா, ஆடு வேணுமா, இல்லை பன்னி வேணுமா, இந்த மாதிரி கேளு, இது வேணா நான் உனக்கு பலி தரேன், நீ இது மாதிரி தானே கேட்பேன், என்ன என் குழந்தைய கேட்குற அப்படின்னு அண்ணன் கொஞ்சம் பதறியும் போயிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த அந்த பேய்கிட்டையும் சொல்ல, ஆனால் அந்த பேய் சுத்தமாக ஒத்துக்கல. நீ என்கிட்ட ஆரம்பத்தில் என்ன சொன்ன, உனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு தானே சொன்னேன், எனக்கு தேவையான விஷயத்த நான் உன்கிட்ட கேட்டேன், உனக்கு தேவையான விஷயத்த நான் உனக்கு கொடுத்துட்டேன், இப்போ நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், இன்னிலிருந்து உன்னுடைய தேதி நீ குறித்து வச்சுக்கும், உனக்கு கல்யாணம் ஆகி பிறக்கிற முதல் குழந்தையும் அந்த முதல் நாளில் என் இடத்துல எடுத்துகிட்டு வந்து புதைச்சு, இதுதான் நமக்குள்ளே இருக்கிற ஒப்பந்தம், இதை நீ மீறினா விளைவுகள் ரொம்பவே விபரீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன சடலம் அப்படியே உயிர் இல்லாமல் கீழே விழுந்துருது. ஏன்னா சொன்ன வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ அந்த பணத்தை எடுத்து புதைக்க வேண்டியது தான் பேலன்ஸ். இதை பற்றி அண்ணனும் பக்கத்தில் இருக்கிற பூமு மாந்திரிகர் அவர்கிட்டையும் கேட்க, என்னங்க ஐயா இந்த பேய் இந்த மாதிரி விஷயத்தை கேட்குது அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த மாந்திரிகர் கையை விரிச்சிடறாரு. தம்பி இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ கேட்டதை நான் பண்ணி கொடுத்தேன், உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பேச்சு நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும், இதுக்கு நடுவில் நான் வரமாட்டேன், ஏன்னா உனக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருச்சு, அதுக்கு என்ன தேவையோ நீ தான் பார்த்து பண்ணணும், இந்த இடத்துல உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் வந்து பஞ்சாயத்தெல்லாம் பண்ண முடியாது,
ஒழுங்கா அது என்ன கேட்குதோ அதை நீ பண்ணி கொடுத்துரு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்மா கேட்டு அந்த விஷயத்த பண்ண தவறியவங்களோட வாழ்க்கை எதில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கும் தெரியும். நான் கண்ணார பார்த்துருக்கேன். ஸோ அது என்ன கேட்குதோ அதை பண்ணி கொடுத்துரு. நீ பணம் கேட்டேன், உனக்கு கிடைச்சிருச்சு. உனக்கு வந்த அந்த 4 நம்பரில் கண்டிப்பாக நீ கோடீஸ்வரன் ஆயிடுவ. தேவையில்லாமல் பிரச்சனை மாட்டாத அப்படின்னு அந்த நம்புதிரையும் சொல்ல. இப்போது அண்ணன் யோசிக்கிற விஷயம், சரி நம்பர் கொடுத்துருச்சு, எனக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல, கல்யாணம் ஆனா பார்த்துக்கலாம், இப்போ நம்பர் கொடுத்துக்கல, முதல்ல இந்த நம்பரில் காசு வருதான் பார்க்கலாம் அப்படின்னு அண்ணன் அந்த நம்பரை வாங்கிடுறாரு. அண்ணன் எதிர்பார்த்த மாதிரி அந்த 4 நம்பரை வாங்கின ஒரு சில நாள்லேயே அவருக்கும் ஜாக்பாட் அடிக்குது. கோடிக்கணக்கில் அவருக்கும் பணமும் வருது. அந்த பணத்தை வச்சு வீடும் வாங்குறாரு, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணுறாரு, கார் அப்படின்னு அவருக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைச்சிருச்சு. ஆனால் இப்போ கூட அண்ணன் துளி கூட பயப்படல. என்னடா அந்த பேய் கூட ஒப்பந்தம் போட்ட மாதிரி நமக்கும் பணம் கிடைச்சிருச்சு, ஒருவேளை நமக்கு கல்யாணம் ஆனால் நம்ம குழந்தைய கொடுக்கலன்னா நம்மள ஏதாச்சும் பண்ணிடுமோ, இல்லை குழந்தை ஏதாச்சும் பண்ணிடுமோ அப்படின்னு அவருக்கு அந்த ஒரு பயம் துளி கூட இல்லை. இப்போ வந்த பணத்தை வச்சு தான் அண்ணன் வீடும் வாங்கியிருக்காரு. அந்த வீட்டுக்கு தான் அவரும் கிரகப்பிரவேசமும் வச்சிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிரி அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல தான் கிரி அண்ணன்கிட்டையும் எப்படின்னா உன்னால இவ்வளோ சாதிக்க முடிஞ்சது, எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுத்தனா நானும் பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்காரு. நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி அண்ணன் இப்போ தான் கிரிக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. கிரிக்கும் தோணிருக்கு, அண்ணன் கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுத்திருக்காரு, நம்மளால இந்த ரிஸ்க் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு அந்த இடத்துல கிரி அதை பண்ணணும்னு கூட முயற்சி பண்ணல. அதை அப்படி ஃப்ரீயா விட்டுட்டாரு. இப்போ இந்த இடத்துல புது வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் முடியுதுல்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. கிரி அவரும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சைட்லாம் அந்த பணத்தை வச்சு அடுத்தடுத்து பிஸ்னஸை நல்லா விரிவுபடுத்திட்டும் இருக்காரு. இப்படியே சரியா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 2016 அண்ட் 17 அந்த டைம்ல அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணமாயா அவங்களுக்குள்ள அந்த குழந்தை பிறக்கிற விஷயமும் நடந்து ஒரு சில நாட்களும் போது. சொல்ல போனா அந்த பேய் கூட ஒரு ஒப்பந்தம் போட்ட அந்த நாள்ல இருந்து குழந்தை கருத்தரிக்குது பார்த்தீங்களா, இந்த இடைப்பட்ட நாள் வரைக்கும் அந்த பேயோட நடமாட்டமோ இல்லை பயமுறுத்துற விஷயமும் அண்ணனுக்கு இருந்ததும் இல்லை. ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு சில மாசத்துலேயும் அவங்க மனைவி கர்ப்பம் தரிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன் டீல் போட்ட அண்ணன் அப்போ கூட ஒரு மைண்டில் இந்த ஒரு விஷயம் இல்லை, அவரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு, அவருடைய அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகுது அப்படின்னு. ஆனா கருத்தரிச்ச அன்னைக்கே அந்த உருவத்தோட நடமாட்டத்தை அண்ணன் பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அவருடைய வீட்டில். என்ன இது, இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு அண்ணன் பார்த்துருக்காரு. ஆனால் அந்த உருவம் மற்றவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சுற்றி பார்த்தா யாரு கண்ணுக்குமே அந்த உருவமும் தெரியல. 2வது முறையாக சுடுகாட்டுக்கு அப்புறம் அந்த இறந்து போன சடலத்தோட அந்த உருவத்தை அண்ணன் வீட்லேயும் பார்த்து பதறியும் போயிருக்காரு. அப்போ தான் இதோட விபரீதம் என்ன அப்படின்னு அவரால் உணரவும் முடியுது. இப்படி வீட்டில் சுத்தின அந்த உருவம் அண்ணன்கிட்டே வந்து சொல்லுது. இந்த இடத்துல அண்ணனுடைய பெயர் அரவிந்தன். அந்த ஆன்மாவும், அரவிந்தே நீ கேட்ட விஷயத்த நான் கொடுத்துட்டேன், இப்போ நான் கேட்ட விஷயத்துக்கான ஆரம்ப கட்ட காலமும் வந்துருச்சு. சரியா இன்னிலிருந்து 7வது மாசத்துல இந்த குழந்தையும் பிறக்கும். அப்படி பிறந்த அந்த குழந்தையும் அன்னைக்கு என்னுடைய சமாதியிலே எடுத்துட்டு வந்து புதைக்கணும், ஞாபகம் இருக்குல்ல, அதை நீ பண்ணலன்னா விபரீதம் ரொம்பவே பெருசா இருக்கும் அப்படின்னு அந்த ஆன்மா எச்சரிச்சுட்டு இந்த இடத்த விட்டும் போகுது. அண்ணனுக்கும் இப்பதான் அப்படியே உடம்புலாம் வீர்க்கவும் ஆரம்பிக்குது, கை கால்லாம் நடுங்குது, நாம ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிருக்கோம் அப்படின்னு அப்பதான் அவரு உணர்றாரு. ஏன்னா இத்தனை நாள் அண்ணன் நினைச்சிட்டு இருந்த விஷயம், அந்த பேய்கிட்ட ஒரு டீல் போட்டோம், பணமும் வந்துருச்சு, இதுக்கப்புறம் அதை நம்மளை என்ன பண்ண போகுது, அதான் இவ்வளோ நாள் கேப் ஆயிடுச்சு, அது மறந்துருக்கும், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஃப்ரீயா விட்டுருப்பாரு. ஆனா இத்தனை நாள் அந்த பேய் இவர் கண்ணு முன்னாடி வராம இருந்ததுக்கான காரணம், அதுக்கான டைம் இன்னும் வரல, இப்போ வந்துருச்சு அப்படின்னு தான் சரியா அந்த நேரத்துக்கும் வந்திருக்கு. இப்போ அண்ணன் யோசிக்கிற விஷயம், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. எங்கே போய் யாரை பார்க்குறதுன்னு தெரியல. இப்படியே அந்த மாதம் குறையவும் ஆரம்பிக்குது. 7 மாதன்றது 6 மாதம் 5 மாதம்னு வருது. அண்ட் அந்த 6வது மாதத்துலேயும் அந்த ஆன்மா இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, இன்னும் 5 மாதம் தான் இருக்குது அப்படின்னு எவரையும் பயமுறுத்த, இதுக்கப்புறமும் இதை விட்டால் சரிப்பட்டு வராது, நாம் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு யாரையாச்சும் பார்த்து இந்த பிரச்சனைலேருந்து வெளில வந்துடணும் அப்படின்னு ஹாங்காங் போறாரு, சிங்கப்பூர் போறாரு, ஏன் இந்தியாவில் இருக்கிற கேரளாவுக்கும் வராரு. ஆனால் எங்கே போனாலும் யாராலுமே இந்த ஒரு பிரச்சனைல இருந்து அவரை வெளிக்கொண்டு வரவும் முடியல. ஒரு லெவலுக்கு அப்புறம் அண்ணனுக்கும் ஹோப் இல்லை, இது எல்லாத்துக்குமே நம்ம வாய் தான் காரணம், ஆரம்பத்திலேயே என்னால் இந்த விஷயம் உனக்கு இந்த உயிர் பலினா ஆடு கோழி இந்த மாதிரி விலங்குகளை தான் என்னால் பலி கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு நாம ஆளாக இருக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு.
கடைசியா அண்ணன் போற இடம் எங்க தெரியுமா? கோலாலம்பூர்ல சடாமுனி கோவிலும் இருக்கு. அங்க போனாலாச்சு உதவி கிடைக்குமா அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட தான். ஏன்னா இன்னும் ஒரு சில வாரங்கள்ல குழந்தையும் பிறந்துரும். அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சடாமுனி கோயிலுக்கும் போறாரு. அங்க போயிட்டு பூசாரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே தெளிவா சொல்லிடுறாரு. அப்படி தெளிவா சொல்லிட்டு இருக்கும்போது பூசாரி உடம்புல சடாமுனியும் இறங்கிடுறாரு. இறங்கினதுக்கு அப்புறம் அண்ணனும் அழுதுட்டு, ஐயா என்னால நிம்மதியா தூங்க முடியல, தூங்கும் போது என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுது, என்னால குளிக்கவும் முடியல, தெளிவா வேலை கூட பார்க்க முடியல, என் குடும்பத்துக்கு கூட நேரம் கூட ஒதுக்க முடியல, எங்க போனாலும் அந்த ஆன்மா என்னை துரத்தி குழந்தைய கொடு நான் சொன்ன தேதிக்குள்ள குழந்தை எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு என்னை ரொம்பவே சித்திரவதை பண்ணிட்டு இருக்கு. இதுல இருந்து வெளியில வரணும், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்க, அப்ப பூசாரி உடம்புல இருக்கிற ஜடாமுனி என்ன சொல்றாருன்னா, ஐயா இந்த பிரச்சனைக்கு காரணம் நீதான், உன்னுடைய பேராசை தான். உனக்கு பணம் வேணும்னு நீ நினைக்கும் போது அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான அருள் வேணும் அப்படின்னு என்கிட்ட வந்தியா, இல்ல நான் இந்த மாதிரி பேய்கிட்ட போயிட்டு ஒரு ஒப்பந்தம் போட போறேன், அப்படி ஒப்பந்தம் போட்டேன்னா எனக்கு பணம் வரும் அப்படின்னு என்கிட்ட நீ வந்து பேசுனியா? அப்பெல்லாம் எதுவுமே கேட்காம உனக்கு தேவையான விஷயத்த கெட்டதன் மூலியமா நீ பண்ணிட்டு இப்போ அதுல இருந்து தப்பிக்கணும்னு ஏன் முன்னாடி வந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு ஜடாமுனி கேட்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவரு கேட்கறதும் கரெக்டு தான். ஏன்னா தப்பான வழியில பணம் சம்பாதிச்சா போதும்னு மட்டும் நினைக்கிறாங்க. அதே விஷயத்த வந்து நான் நல்லது செஞ்சு இதன் மூலியமா நான் சம்பாதிக்கிறேன், ஆனா நான் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு பிடிச்ச கடவுள் வந்து நல்லா வேண்டி அவங்ககிட்ட இருந்து வந்து நான் பிளெஸிங்ஸ் அருளை வாங்கிட்டு அதன் மூலியமா நான் பொருள் சேர்க்கிறேன்னு நினைச்சு பண்ணாங்கன்னா அது நிரந்தரமா இருக்கும், நிலைக்கும். ஆனா ஒரு சில பேர் எனக்கு பணம் வந்தா போதும், நல்ல விதமா இருந்தா என்ன, கெட்ட விதமா இருந்தா என்ன, பணம் வந்தா போதும் அப்படின்னு எப்படி போய் அதை சம்பாதிக்கணும்னு பிரச்சனைல மாட்டிக்கிறாங்க. சரியா, இப்போ உனக்கு என்ன பண்ணணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஜடாமுனி அரவிந்த கேட்க, அப்ப அரவிந்த் சொல்ற விஷயம், இல்லைங்க ஐயா என்னால அந்த ஆன்மாவோட தொல்லை தாங்க முடியல, தயவு செஞ்சு அதை நீங்க அழிச்சிருங்க, என் பக்கமே வராம பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ஜடாமுனியும் தீர்க்க சொல்லிடுறாரு, அதை நான் அழிக்கலாம் மாட்டேன், ஏன்னா தப்பு உன்னோடதான் அப்படின்னு சொல்லும்போது அரவிந்தன் இன்னும் அழறாரு, ஐயா அதை நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா என் குழந்தைக்கு என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆபத்து தான், இந்த இடத்துல நீங்க தான் ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஜடாமுனியும் ஒரே விஷயம் தான் சொல்றாரு, சரி உனக்கு நான் ஒரு வாக்கு தரேன், அந்த பேயால உன்னுடைய குழந்தைக்கோ உன் மனைவிக்கோ உன் குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையுமே வராது, அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். ஆனா உன்னுடைய உயிருக்கு என்னால உத்தரவாதம் தர முடியாது, ஏன்னா இந்த இடத்துல உன் பக்கமும் நியாயம் கிடையாது. ஏன்னா செத்து போன ஒருத்தனுடைய உடம்ப அடக்கம் பண்ணி அவனுடைய ஆன்மா எங்கேயோ ஒரு இடத்துல நிம்மதியா சுத்திட்டு இருந்திருக்கு. அந்த உடம்ப பள்ளம் தோண்டி எடுத்து அதன் மூலியமா உங்களுக்கு தேவையான கெட்ட விஷயங்களை நீங்க பண்ணிருக்கீங்க. சொல்ல போனா சம்பந்தமே இல்லாம செத்து போன ஒரு உடம்ப அதோட பர்மிஷன் இல்லாம தோண்டி வெளில எடுத்து இந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க. நான் எப்பவுமே நியாயத்தோட நடந்துப்பேன், அந்த ஆன்மா சைடும் பார்க்கணும், உன் சைடும் பார்க்கணும். உனக்கு தேவை உன் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, உன் மனைவி குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆனா நீ பண்ண தப்புக்கு தண்டனை இருக்கு, அதுல இருந்து என்னால காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவரும் தீர்க்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அரவிந்தன் இவருக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, குழந்தை எடுத்துட்டு போயிட்டு பிறந்தவனை எடுத்துட்டு போயிட்டு அந்த சமாதியில உயிரோட புதைச்சிடணும். அப்படி இல்லையா குடும்பத்துக்காக என் உயிரை நான் தியாகம் பண்றேன் அப்படின்னு இவர் உயிர் தான் இவரை தியாகம் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுத்துல எந்த முடிவு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா இவர் உயிரை தான் தியாகம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. இப்போ இந்த இடத்துல வந்து அரவிந்தனும் ஓரளவுக்கு மனசு திருப்தியோட, ஓகே என் குழந்தைக்கும் குடும்பத்துக்கும் எதுவும் ஆகாது, எனக்கு அது போதும் அப்படின்னு மனசை கல்லாக்கிட்டு இந்த இடத்த விட்டும் கிளம்புறாரு. அண்ட் அந்த பக்கம் அந்த ஆன்மாவும் இவன் குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ண முயற்சி பண்ணிருக்கு, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, எல்லாமே ஜடாமுனி அவரும் தடுத்துட்டு இருக்காரு. சரி குடும்பத்தை தானே எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு காரணமா இருந்தேன் என் கூட ஒப்பந்தம் போட்டானே இவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இப்போ அதோட கோபம் அப்படியே அரவிந்தன் மேலேயும் திரும்பி இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் அரவிந்தன் என்ன பண்ணிருக்காருன்னா கார் எடுத்துட்டு அந்த சுடுகாட்டுக்கும் போயிருக்காரு. பட் எதுக்காக போனாரு, என்ன காரணத்துக்காக போனார் அப்படின்னு யாருக்குமே தெரியல. அந்த அண்ணன் இவர் முழுசா அந்த சுடுகாடு கூட போய் சேரல. ஆனா போற வழியிலும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட், பெரிய விபத்துல ஸ்பாட்டிலே அரவிந்தன் இறந்தும் போறாரு. அந்த போட்டோவும் நமக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. கவலைப்படாதீங்க, இதுல உடல் நசுங்கியோ இல்ல ரத்தம் இருக்கிற மாதிரியும் எந்த விதமான இதுவும் இருக்காது, வெறும் காரும் லாரியும் இடிச்சது மட்டும்தான் இருக்கும். இப்ப நீங்க பாத்துருக்கீங்களா, இந்த வெள்ளை கலர் கார்ல தான் அரவிந்தனும் போயிருக்காரு. இவருக்கு எதிர்க்க ஒரு கண்டெய்னர் லாரி ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஆனா வரும்போது அந்த லாரி எதிர்பாராத விதமா அதோட பிரேக் கட் ஆயிட்டு இருக்க போல இருக்கும், பிரேக்கையும் பிடிக்க முடியல. முன்னாடி லாரி வர எதிர்க்க அன்னுடைய கார் வர அங்கேயே ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டும் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவரும் ஸ்பாட்லயே இறந்துட்டு இருக்காரு.
இந்த ஒரு விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, மனசு உடஞ்சும் போகிறாங்க. அவங்களுக்கு அப்போ இருக்கிற ஒரே கேள்வி, எதுக்காக இவன் அந்த சுடுகாடு இருக்கிற வழி போகணும், அந்த பக்கம் இவனுக்கு எந்த வேலையுமே இல்லையே. ஏன்னா அரவிந்தன் இவரோட வீடு வேற திசையில இருந்துட்டு இருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸும் வேற திசையில தான் இருந்துட்டு இருக்கு. சம்மந்தம் இல்லாம எதுக்கு இந்த பக்கம் போகணும், எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு ரொம்பவே குழம்பி இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணன் பேய் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அந்த ஒப்பந்தத்தின் மூலியமா அண்ணனுக்கு பணம் கிடைச்சிருக்கு. ஆனா பேய்க்கு ஒண்ணுமே கிடைக்கல. இதனாலே அந்த பேய் டீல் போட்டவனே போட்டுட்டு இருக்கு. இப்படி அரவிந்தன் இவர் இறந்த ஒரு சில வாரத்துக்கு அப்புறம் இவருக்கும் குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தை இப்போவும் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. சொல்லப்போனால் அவங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்கு. என்ன ஒரே சோகம், அரவிந்தன் இவர் மட்டும் உயிரோடு இல்லை. இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த சம்பவத்தோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த குறுக்கு வழியிலையோ இல்லை தப்பு பண்ணியோ சம்பாதிக்க கூடாது. அப்படி நீங்கள் இல்லீகல் விஷயத்த பண்ணி குறுக்கு வழியில நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்கன்னா சம்பாதிக்கிற நீங்கள் உயிரோடு தான் இருப்பீங்க. ஆனால் என்ன, ஜெயிலில் இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் கஷ்டப்படும். அது தப்பு தான். பட் அதை கம்பேர் பண்ணும்போது பேய் கூட ஒப்பந்தம் பண்ணால் விபரீதம் ரொம்பவே மோசமாக இருக்கும். இந்த மாதிரி பல சம்பவங்களை ஆரம்ப கட்ட காலத்தில் நம்ம சேனலில் நிறைய பார்த்துருக்கோம். ஈவன் கிரிதரன் இவரும் சொல்கிற விஷயம், தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவையாக இருந்தால் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச கடவுள், இந்து கடவுளாக இருக்கலாம், கிறிஸ்டின் கடவுளாக இருக்கலாம், இல்லை அல்லாவாக இருக்கலாம், இவங்க கிட்ட போயிட்டு முறையிடுங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் தேவை, இதை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட போயிட்டு வாக்குவாதம் சண்டை கூட போடுங்க. என்ன கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து சேரும். ஆனால் பேய்ங்க கூடலாம் நீங்கள் ஒப்பந்தம் பண்ணீங்கன்னா சொன்ன நேரத்தை விட சீக்கிரமாக வந்து சேரும். ஆனால் அதை நம்ம அனுபவிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கிளியராக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். பட் இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு காமெடியாக தான் கேட்குறேன், சீரியஸாக கேட்கல. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், ஒரு சான்ஸ் உங்களுக்கும் கிடைக்குது, பேய் கூட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டால் உங்களுக்கு பேரு புகழ் பணம் அப்படின்னு எல்லாமே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பேய் கூட ஒப்பந்தம் போட்டு அதை பூர்த்தி பண்ணுவீங்களா? அப்படி உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த இடத்துல பேய் உங்ககிட்ட வேறு விதமாக உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயமும் கேட்கும். எனக்கு எதா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் டீலை போட்டு அதை நான் அடைஞ்சிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? பேய் கூட டீல் ஒப்பந்தம் போடுவீங்களா? போட மாட்டீங்களா? அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. நானும் பார்க்குறேன் இந்த மாதிரி எத்தனை பேர் பேய் கூட ஒப்பந்தம் போட தயாராக இருக்கீங்க அப்படின்னு. என் சைடில் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். ஸோ என்ன எதுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு நல்ல ஒரு ஹாரர் ஃபீல் கொடுத்துருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். அவ்வளோதான் மக்களே, சம்பவம் மறக்காமல் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய தாழ்மையான கருத்து என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது கூடவே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சீக்கிரம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண முடியும். மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு உண்மை பேய் சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் நான்